வயது மூப்பின் காரணமா மாரடைப்பால இப்போ அந்த சீரியல் நடிச்சிட்டு இருந்த மிக முக்கியமான நடிகர் திடீர்னு மயங்கி விழுந்து மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு. தமிழ் சினிமால குறிப்பா வெள்ளித்திரையில பல நடிகர்கள் கொடிகட்டி பறந்த பிறகு சின்ன திரையில அறிமுகமாகியிருக்காங்க. அந்த வரிசையில நடிகர், இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர் அப்படின்னு பல பன்முக திறமை மூலமா மிகவும் சாதனை படைத்த சுந்தரராஜன் இப்போ விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல்ல தன்னுடைய யதார்த்தமான நடிப்பால பலரையும் கவர்ந்திருக்காரு. நடிகர் சுந்தரராஜன் இவரு முதல்ல அன்று சிந்திய ரத்தம் அப்படின்னு திரைப்படத்தின் மூலமா ஒரு நடிகரா சினிமால அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து அவருக்கு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது பெரிய கனவு. அதனால அவர் இயக்கிய முதல் திரைப்படமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்துச்சு. குறிப்பா பயணங்கள் முடிவதில்லை இந்த திரைப்படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமானாரு. அதன் பிறகு வைதேகி காத்திருந்தால், ராஜாதி ராஜா, அம்மன் கோவில் கிழக்காலே இப்படின்னு மிக முக்கியமான பிளாக் பஸ்டர் திரைப்படங்களை இயக்குனாரு. அப்பவே ரஜினிகாந்த், விஜயகாந்தை வைத்து அவர் இயக்கிய எல்லா திரைப்படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. இவரு ஒரு இயக்குனர் மட்டும் இல்லாம, இவரே நிறைய படங்கள்ல மிக முக்கியமான கதாபாத்திரம், காமெடி கதாபாத்திரங்கள நடிக்கவும் ஆரம்பிச்சாரு. இப்படி தன்னுடைய நடிப்பு திறமையாலையும், படம் இயக்கக்கூடிய அற்புதமான திறமையாலையும் தனக்கென ஒரு அழிக்க முடியாத ரசிகர் பட்டாளத்த தமிழ் சினிமால உண்டு பண்ணாரு சுந்தரராஜன். ஆனா, இவரு என்னதான் சினிமால இப்படி தனக்கு தெரிந்த எல்லா வித்தைகளையும் வைத்து முக்கியமான ஒரு நடிகரா மாறினாலும், தொடர்ந்து அவரால சினிமாவுல நடிக்க முடியல. ஒரு கட்டத்துல அவருக்கு வயசாக, அதன் பிறகு படம் இயக்குறது, படம் நடிக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் பிரேக் விட்டுட்டு வீட்லயே தனது வாழ்க்கைய கடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியாப்பட்ட சுந்தரராஜன விஜய் டிவி ஒளிபரப்பாகக்கூடிய சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு அந்த சீரியல் டீம் வீட்டிலேயே போய் பேசியிருக்காங்க. அப்படி அந்த சீரியல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கதாநாயகனுக்கு அப்பாவா இப்போ சுந்தரராஜன் நடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்துல 2 பேர் இருக்காங்க. அதுல மூத்த மகனுக்கு அம்மா பயங்கர சப்போர்ட் பண்றதாவும், 2வது மகனுக்கு அவங்க அம்மா கண்டுக்காம இருக்காங்க. அப்படியாப்பட்ட 2வது மகன தான் எப்படியாவது வாழ்க்கையில பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு அந்த அப்பா தன் மகனுக்காக எப்படிலாம் போராடுறாரு. அந்த மகன அந்த குடும்பத்துல இருந்து அவங்க அம்மா எப்படியாவது ஒழிச்சுக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கு எதிரா இருந்து தன் குடும்பத்த ஒண்ணா, ஒழுங்கா கொண்டு போறதுக்கு ஒரு அப்பாவா எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான அண்ணாமலை அப்படிங்கிற கதாபாத்திரத்துல சுந்தரராஜன் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி தன்னுடைய 70 வயசுலயும் கூட கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்காம தன்னுடைய நடிப்பு திறமை மூலமா சின்ன திரை ரசிகர்களை தன் பக்கம் கவர்ந்து வச்சிருக்காரு சுந்தரராஜன். இப்படி இந்த சீரியல் கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக விஜய் டிவில ஒளிபரப்பாகி நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டை பெற்றிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த சீரியலுக்காக ரீசெண்டா சுந்தரராஜன் சில விருதுகளையும் வாங்கியிருக்காரு. இப்படி இந்த சீரியல் இப்போ பரபரப்பான கட்டங்கள்ல போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு இருக்க இந்த சீரியல்ல இன்னைக்கு சுந்தரராஜன் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான எமோஷனல் சீன்ல நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அங்கேயே மயங்கியும் விழுந்திருக்காரு. அதன் பிறகு படப்பிடிப்புல இருந்த எல்லாருமே பதறி அடிச்சு அவரை கொண்டு வந்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்களாம். மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட பிறகு அவருக்கு பேச்சு மூச்சு இல்லாம செயற்கை சுவாசம் இப்போ அளிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னும், அவர் உடல்நிலை மிக மிக கவலைக்கிடமா இருக்கிறதா மருத்துவர்கள் கைவிரிச்சிருக்கிறதாவும் மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகி விஜய் டிவி திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் அனைவருக்குமே உச்சக்கட்ட ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.